தக தகன்னு எரியும் ஓ வயசு வெட வெட பையன் எனக்கு இது புதுசு. அவன் எதிர்க்குதான் நின்னுகிட்டு வாட்டர் மெலன் சாப்பிட்டுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க தாண்டா இருக்கான். அப்ப நீ போல்டு கண்ண அனுப்பலையா? நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் சொல்வதியா சொல். கோடம்பாக்கத்துல இருக்க எல்லாருக்கும் நீங்க யாருன்னு காட்டணும். நம்ம தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு? திறமைக்கு இந்த உலகத்துல மதிப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த காலகட்டத்துல உண்மையாதான் இருக்குது. தம்ப்நெயில பார்த்து எல்லாருமே எவ்வளவு வந்திருப்பீங்க. நம்ம தமிழ் சினிமா துறை யாரை ஆதரிக்குது யாரை நிராகரிக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஒருத்தன் உண்மையா ஆத்மார்த்தமா சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட அவங்கிட்ட இருக்க நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி சோசியல் மீடியால வீடியோ போட்டுட்டு இருக்கான். இன்னொருத்தன் நம்ம சோசியல் மீடியால நல்லதோ கெட்டதோ திட்டுகளோ பாராட்டுகளோ ஏதோ ஒரு விஷயத்துல ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீடியோ போடுறான். இன்னொரு விஷயம், இவனுக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அதுக்கான உழைப்பையுமே அவன் போட்டிருக்க மாட்டான். ட்ரெண்ட் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும், நிறைய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், நிறைய சம்பாதிக்கணும், இதுதான் அவனோட நோக்கமா இருக்கும். இந்த ரெண்டு பேர்ல இந்த கோமாளித்தனம் பண்றவங்களுக்கு மட்டும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதும் கிடைச்சிருக்கு, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத சினிமா வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு இது வரைக்கும். என்னடா ஏ? ஆனா அதற்காகவே அதை நோக்கியே உழைச்சிட்டு இருக்க ஒருத்தவனுக்கு உண்மையான திறமை இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்ல. சொல்ல போனா இங்க திறமைக்கு கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் பல இடங்கள்ல அதுக்கு தகுதியே இல்லாத மனிதர்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இன்ஸ்டாவில் இப்போ நான் பிரபலமா இருக்கேன், இப்போ இன்ஸ்டாவில் என்ன பேசுறாங்க தமிழ் முழுக்க. நான் வந்து சினிமாவில் சாதிக்கணும் ஆசைப்பட்டா தப்பு. எல்லாருமே இன்ஸ்டாவில் பிரபலமாகி சினிமாவில் சாதிக்க நினைச்சா தவறானது. வாட்டர்மேன் ஸ்டாரோ ஜிபி முத்த வந்து சினிமாக்குள்ள போயிடலாம், ஆனா நிலையான வெற்றி பெற முடியாது. வாட்டர்மேன் ஸ்டார் சொல்றேன், ஜிபி முத்த நேரடியாக நான் சொல்றேன். இப்ப நம்ம உண்மையா உழைச்சும் அங்கீகாரம் கிடைக்காம ஓடிட்டு இருக்க ஒரு மனிதனை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபேஸ்புக்கில் ஜனவரி 20, 2021 இதய முரளி அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் மூலமா இவர் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாரு. அட் த சேம் டைம் இன்ஸ்டாகிராம்லயுமே அதே வீடியோஸை போஸ்ட் பண்றாரு இதய முரளி அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் மூலமா. எப்படிதான் புரியலப்பா, எத்தனை ஐட்டம் பூ பொட்டு மூக்கத்தி வளையல் தோடு கொலுசு. ஸ்டார்டிங்ல இவரோட வீடியோஸுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்காட்டியும் இவருடைய நடிப்பு மேல் மேலும் மெருகேற்றி அவர் வீடியோஸ் போட மக்களோட ஆதரவு அவருக்கு பெருகிக்கிட்டே இருக்குது. இந்த டைம்ல தான் 113K ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தா அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் இதே முரளி பேஜ்ல வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சப்பானி பாய்ஸ் அப்படின்ற நேம்ல 2023 யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடியோஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஐடி ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 30 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் வீடியோஸ் வந்து நாங்கள் ஒரு புது ஐடியில் போடுறோம். அந்த புது ஐடியோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பானி பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே இந்த இதய முரளி அப்படின்ற ஒரு மனுஷன் நல்ல நடிகன், நல்ல கலைஞன். சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு வசதி மட்டும் நம்ம கிட்ட இல்லைனா இந்த மாதிரி ஒரு பிறவி கலைஞனை நம்ம மிஸ் பண்ணிருப்போம், பார்க்காமலே போயிருப்போம். ஸோ இவரை நம்ம கண்ணில் காட்டினா சோசியல் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. எனக்கே நன்றி சொல்றீங்க, எனக்கே நன்றி சொல்றீங்க. நீங்க போட்ட மிச்ச மீதியெல்லாம் தின்னு வளர்ந்த உடம்பு அந்த உடம்பு. இதய முரளியா சிங்கிள் மேனா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சப்பானி பாய்ஸ் அப்படின்ற ஒரு நல்ல திறமையான டீமோட சோசியல் மீடியால கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க தான் இவங்க. ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட், காதல் இந்த மாதிரி எல்லா ஜானர் சீன்ஸையுமே அசால்ட்டா நடிச்சிட்டு இருக்காரு மனுஷன். அதே மாதிரி கோபம், ஏக்கம், அழுகை, சந்தோஷம் இந்த மாதிரி எல்லா உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் கொண்ட ஒரு நடிப்பு இவர்கிட்ட இருக்கு. சோசியல் மீடியால இந்த மாதிரி எத்தனையோ ஆக்டிங், ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்திருப்போம். பட் 100% டெடிகேஷன் அண்ட் பெர்ஃபெக்ஷனோட பண்ற ஒரே ஆள் இவர் தான், இவங்களுடைய டீம் தான். உண்மையை சொல்லணும்னா அவருடைய எதிரிகளால கூட அவரோட நடிப்பை வெறுக்க முடியாது, அந்த அளவுக்கு நடிக்கிறார் மனுஷன். தமிழ் சினிமால இருக்க நடிகர்கள் நடிச்ச ரொம்பவும் நடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்க ரோல்ஸா சூஸ் பண்ணி ஒரிஜினல் சீன் அளவுக்கு இவரால் நடிக்க முடியும். அதுல முக்கியமா இவர் நடிச்ச சேது, காசி, பேரழகன் சூர்யா, கலாபவன் மணி சார் ஆக்டிங், கமல்ஹாசன் சாரோட படங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே உடம்பெல்லாம் சிலிர்த்து போய் கண்ணு கலங்கிரும். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனோட உணர்ச்சி பூர்வமான ஒரு நடிப்பை கொடுத்திருப்பாரு. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. அழுப்பிடு நாட்டாம குட்டி எருமை பண்ணு விட்டு கண்ணுக்குட்டி இடத்துக்கு ராதான்னு ரேட்டு விடுற. சரி, நல்லா நடிக்கிறாரு, நடிப்பு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. டான்ஸ் அதை விட பட்டைய கலப்புவாரு. அவ வருவள வர மாட்டாளா, அவ வரவ கேளுங்க, முட்டை ஒண்ணு தருவள தர மாட்டாளா, அவ தயவ கேளுங்க. இவரோட டான்ஸ் பெஸ்டா அல்லது நடிப்பு பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே பெஸ்டா தான்.
ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்கு தேவையான எல்லா குவாலிட்டிஸுமே இவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி சினிமாவில் நடிக்கிறதுக்கு தேவையான எல்லா திறமைகளும் இவங்க டீமு கிட்ட இருக்கு. இது எல்லாத்தையும் விட பல லட்சம் மக்களோட ஆதரவுகளும் அன்புகளும் பாராட்டுகளும் இவருக்கு இருக்குது. இது எல்லாமே இருந்தும் சினிமாவில் வாய்ப்பு இல்லை. இவங்களை இதுவரைக்கும் சினிமாவில் அறிமுகப்படுத்தாத ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டர் இந்த மாதிரி சினிமாவில் இருக்க யாராவனாலும் இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஜிபி முத்து அப்படின்ற ஒரு மனுஷன் டிக்டாக்ல கெட்ட வார்த்தையில திட்டி வீடியோ போட்டாரு. அவருக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு துளி எண்ணம் கூட கிடையாது. அப்படியே வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யூடியூப் பக்கம் வந்து அவருக்கு வர லெட்டர்ஸை படிச்சு அதை ஒரு வீடியோவா போட்டுட்டு இருந்தாரு. அப்பவும் அவருக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு துளி எண்ணம் கூட கிடையாது. அதுக்கப்புறம் ஊர் சுத்துறத விளாக்ஸா எடுத்து போட்டாரு. ஃபங்க்ஷன்ஸுக்கு போறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தாரு. ஆனா அவர் சினிமாவில் வரணும் அப்படின்னு நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தாலுமே அதுக்கு ஏத்த உழைப்பையும் அவர் போடவே இல்லை. அப்புறம் என்ன அவருக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்தீங்க? ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட் சாரி மாமா. இவங்களை கூட மன்னிச்சிடலாம் போல. இன்னொருத்தர் இருக்காரு, பெரிய முதலாளி அப்படின்ற ஒரு ஷோல வாய்ப்பு கொடுத்தாங்க இவருக்கு. இப்ப ஓ மூஞ்சிலே அடிச்சிட்டேன். உண்மையான சினிமா துறையை நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞனுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு அது. ஆனா அது இவருக்கு கிடைச்சிச்சு. அதையும் அவர் பயன்படுத்திக்கல. சினிமா துறையில சாதிக்கணும் அப்படின்ற லட்சியத்தோட இருக்கிற ஒரு கலைஞனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா அவன் பாதிலே வந்திருப்பான் நீங்க நினைக்கிறீங்களா? உசுர கொடுத்தாச்சும் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருப்பான். அந்த வாய்ப்பு பயன்படுத்தி மேல வந்திருப்பான். அதுக்குன்னு அந்த நிகழ்ச்சியில எந்த ஒரு ஃபேம் இல்லாத திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கும் வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஃபீல்ட சார்ந்து அவங்க வேலை பார்த்து உழைச்சிட்டு இருந்திருக்காங்க இதுக்காக. ஆனா ஜிபி முத்து மாதிரியான ஆட்கள் எல்லாமே சோசியல் மீடியால ஃபேமஸ், அவ்வளவுதான். வேற எந்த ஒரு குவாலிட்டிஸும் இல்ல இந்த ஷோக்குள்ள வர்றதுக்கு. உங்க ஜாமான இந்த அப்டேட் காட்டுவீங்களா? ஏன் இப்படி அலையிறா? இல்ல நீ உடங்குடிக்கு வாழ பண்ணி பயில. இவங்களா டிஆர்பிக்காக ஷோ பண்றாங்களா இல்ல ஒரு கலைஞர்களை வளர்த்து விடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை டிஆர்பிக்காக ஷோ பண்ற மாதிரி இருந்தா இதை விட டிஆர்பி ஜாஸ்தி ஆகிற மாதிரி நிறைய ஷோஸ் இருக்கு, அதை பண்ணிட்டு போயிடலாம். இப்போ உள்ள மக்கள், மீடியா, சினிமா துறை இது எல்லாமே திறமையானவங்களை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே அங்கீகரிச்சாலும் அதுக்கு பல வருஷங்களை எடுத்துக்குது. ஆனா கோமாளித்தனம் பண்றவங்களுக்கு ஆதரவும் வாய்ப்புகளும் சீக்கிரமா எளிதா கிடைச்சிருது. அண்ணன் ஜிபி முத்துவை பத்தி நான் பேசுனதுனால அவரை பிடிக்காமையோ இல்ல அவர் மேல இருக்க காழ்ப்புணர்ச்சினாலேயோ பேசுறோம்னு நினைக்க கூடாது. எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும். நல்ல மனுஷன், குணமான, அன்பான, ரொம்பவுமே இன்னசென்ட்டான ஆளு. ஆனா இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிற அளவுக்கு அவர் உழைச்சிருக்காரா, அதுக்கு சரியான திறமையுள்ள ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. அதைத்தான் நான் இந்த வீடியோல சொல்ல வந்திருக்கேன். முடிஞ்சிருச்சுல்ல, இனி முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். இதுக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியும். அவருக்கு வாய்ப்பு கொடுத்தவங்கள தான் நான் அவரை வச்சு சொல்லியிருக்கேன் தவிர அவரை எதுவும் நான் சொல்லல. வேற எந்த ஒரு பர்சனல் அட்டாக்கும் கிடையாது. இவர் கூட பரவாயில்ல. இப்போ ஒரு நியூ பேஷண்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆயிருக்கு சோசியல் மீடியால. எதனால அது அப்படி ட்ரெண்ட் ஆச்சு? ஆயில் பாத் எடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் அது பண்றப்ப பாடி ஆல்ரெடி நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னு படத்துல அவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. சினிமாவில் நடிக்கிறதுக்காக அவர் என்ன எஃபர்ட் போட்டிருக்காரு, என்ன உழைச்சிருக்காரு, அவரோட நடிப்பு திறமை என்ன, எதுக்காக அவரை யூடியூப் சேனல்ஸ்ல இருந்தெல்லாம் இன்டர்வியூ பண்றீங்க? நல்ல திறமையான கலைஞர்கள் எவ்வளவு பேர் வெளியில இருக்காங்க, அவங்க எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுங்க, வளர்த்து விடுங்க. இந்த வீடியோவை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போடணும் அப்படின்னு நினைச்சேன். இப்ப போடுறதுக்கு மெயின் ரீசன் இவர் தான். இவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூனால தான். இப்ப சூர்யா அண்ணானா அவங்களுக்கு படிப்பு இல்லை. ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையில இருந்து சின்ன வேலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு. இப்ப நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொபோஷனா இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒண்ணுமே இல்லாம 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. நான் படிச்ச படிப்புக்கும் எஜுகேஷனுக்கும் தகுதிக்கும் பேசிக்கா வந்து நம்ம ஒரு பிசியோதெரபி டாக்டர் தான். நம்மளுக்கு இருக்க திறமைக்கு கரெக்டான யூஸ் பண்ணாம சின்ன சின்ன ரோலோ அல்லது நான் அப்படி நிக்க இப்படி நிக்க வைக்கிறேன் இப்படி பண்ணாங்கன்னா அப்படி அந்த லெவலில் நம்ம கிடையாதுமா. சோறு திங்கிறியா இல்லை பியல் திங்கிறோட பேப்பனே இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா. ரொம்பவும் கான்ஃபிடன்ஸோட என்ன பண்ணாலும் அது நடிப்புன்னு ஆயிடுமா? அதை தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் சினிமால நடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. சோசியல் மீடியால வாட்டர் மெலன் சாப்பிட்ற மாதிரி வீடியோ போட்டாரு. அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதையே ஒரு பாயிண்டா பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கேவலமா பண்ணா எல்லாத்தையும் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்ட்டு எல்லாம் தெரிஞ்சும் அதை அவர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அவரோட நடிப்புல விழுந்த யூடியூபர்ஸ், யூடியூப் சேனல்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. வெக்கமா இல்ல உனக்கு? டைரக்டர் அட்லி யாருன்னு கேட்டா அவெல்லாம் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில பேசுறாப்ல. அவர் யாருன்னு கூட அவருக்கு தெரியல. சினிமாவில் நடிக்கணும் அப்படின்றத லட்சியமா வச்சுக்கிட்டு சின்ன வயசுல இருந்து வேற வேற வேலைகள் பார்த்து அடிமட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்தவர் சூரியன். அவரை போயிட்டு மட்டம் தட்டி பேசுறாரு. இவ்வளவுதான் இவருடைய சினிமா நாலேஜ் இருக்கு. இது மாதிரி கோமாளித்தனம் பண்றவங்களை நீங்க ரெகனைஸ் பண்ணி ஃபேமஸ் ஆக்கி விட்டு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உண்மையா உழைக்கிறவன் எப்போ எப்படி சார் மேல வருவான்?
இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் ஒன்று கேட்டுக்கிறேன். வியூஸ், ட்ரெண்ட், டிஆர்பி, ஃபன் இந்த விஷயங்களுக்காக ஒருத்தவனுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விடாம உண்மையாவே திறமையுள்ள இதே முரளி என்ன மாதிரி உள்ள ஆட்களுக்கு உங்களுடைய அன்பு, ஆதரவு, வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்றத பணிவன்புடன் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. கட்டாயமா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு போயிருங்க. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். திறமையானவங்களை மேல கொண்டு வாங்க சார். திறமை இல்லாதவனெல்லாம் மேல கொண்டு வராதீங்க சார். தயவு செய்து சார், வேணாம் சார். நடிப்பு சாதாரண விஷயம் இல்லை சார். நான் உயிரெல்லாம் விட்டுருக்கேன் சார். நிறைய ட்ரிப்பு அழுது இருக்கேன் சார்.